ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் சூப்பராக நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல், வியாபாரம், அலுவலக பணியிலெல்லாம் இன்னைக்கு எப்படி அமைங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி 9 குடையவனாகிய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க. மேலும் சந்திர பகவான் ராசியிலேயே 5 குடையவனுடன் இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. அப்படி என்னென்ன தொழில் அதிகமான லாபத்தை தரும்னு பார்க்கும்போது, விவசாயம், வேளாண்மை, இந்த செங்கல் சூளை, குவாரி, இந்த மாதிரி யாரெல்லாம் பூமி சம்பந்தமான பூமியை நம்பி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, மணல் வியாபாரம், இந்த மாதிரி பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் அல்லது கட்டிட சம்பந்தமான வியாபாரங்கள் அல்லது கட்டி விற்கிறவங்க, பில்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதாவது பூமி நம்பி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல தனலாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சும்மாவே இருக்காதீங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் வியாபாரம் செய்யும் போது பொறுமையாக தாங்க இருக்கணுங்க. வியாபாரிகளுக்கு பொறுமை என்ற தினம் கட்டாயமான ஒரு தேவையாக அமைகிறது. அதன் மூலமாக இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெனிஃபிட்டை அடைய முடியும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்ற தினம் குடும்ப வாழ்க்கையில அமைதி பெருகும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. மகிழ்ச்சியோட அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் உங்களது குடும்ப வாழ்க்கையில இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப நேரம் நீங்கள் கண் விழித்து நீங்கள் வேலை செய்யறது அல்லது மற்ற பொழுதுபோக்கில் ஈடுபடுறது தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. சமுதாய பணிகளில் தன்னார்வமாக தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்றைய தினம் உங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்களது சக ஊழியர்கள்கிட்ட அல்லது உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இணக்கமாக ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. வெற்றிகரமாக நிறைய காரியங்களை செய்து முடிக்க முடியும். உங்கள் வீட்டில் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி இருக்குங்க. எனவே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மனசில் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஊக்கம் மற்றும் உற்சாகம் கண்டிப்பாக பெருகும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை உங்களால் இன்னைக்கு ஈடுபடுத்தி வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. தன வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியான நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க. பூமி லாபம் ஏற்பட்டுள்ளதுனால பூமி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது புதிய ஒப்பந்தங்கள் நிறைய சேரும். அதனால தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பம்பர் மாதிரி சுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்திலுமே நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுடைய சுறுசுறுப்பு ஒரு காரணமாக இன்னைக்கு அமையுங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவமும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. மனசுல எப்படிலாம் சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்க டீசெண்டாக நடந்துக்கணுங்க. நீங்க உங்க காதலரோட எங்கேயோ வெளியே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மனதிற்கு இனிய உங்களது காதலருக்கு பிடிக்காத வேலையில நீங்க செய்யக்கூடாதுங்க. மேலும் உடைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. உங்களது
காதல் இருக்கவங்களால வந்து தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முடியாமல் போகும்போது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொண்டு டீசெண்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அதிக சக்திசாலியாக இருப்பீங்க. நிறைய எனர்ஜி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான நல்ல பணத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஏதாவது மதம் சம்பந்தமான விஷயங்களை முதலீடு செய்வதன் மூலமாகவும் லாபங்கள் உண்டு. மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ தகுந்த முதலீடுகளை நீங்கள் மேற்கொண்டு மன அமைதியை நீங்கள் பெற முடியும். அது கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. உங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. உங்கள் குழந்தைகள் ஃபியூச்சருக்காக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் போது இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். இடம், பூமி அல்லது ஏதாவது அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எனவே நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய கனவு வந்து நிஜமாக்க முடியும். அல்லது விவசாயம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பூமி சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் உங்களால் வந்து சாதிக்க முடியும். வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்திலுமே இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு எனர்ஜி இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் கூட உங்களுக்கு சொல்லலாம். வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க. நார்மலாகவே உங்களுக்கு ஊக்கமாக இருப்பீங்க. நல்ல சக்திசாலியாக, உற்சாகமாக இருப்பீங்க. பண வரவுகள் திருப்தி தரும், பிரச்சனைகள் தீரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக டார்க் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அமைதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை. சில எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களை சிந்தனை வளம் பெறுங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பணிகளில் இன்னைக்கு சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். ரொம்ப நேரம் கண் விழித்து உடம்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தூங்கி எழுத வேண்டியது ரொம்ப அவசியம். நல்லா ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசில் தைரியம் மற்றும் ஊக்கம் நிறைய கிடைக்குங்க. உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அல்லது உங்கள் முதலாளி கூட இன்றைக்கி அலுவலக பணிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல சக்திசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய ஊக்கமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு சிறப்புகளை நீங்கள் பெற அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.